ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன். யோவான் 1:1 ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் இந்த உலகத்திற்கு வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்துவை மனித உருவத்தில் அவர் அனுப்பினார். காரணம், நீங்களும் நானும் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்கிறபடினாலே அவரும் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் இந்த உலகத்திற்கு வந்தார். நாம் ஒவ்வொருவரையும் மீட்கும்படியாய் பரிசுத்த இரத்தம் சிந்தப்பட வேண்டிய அவசியம் இருந்தபடினாலே பரிசுத்த தேவன் இந்த உலகத்தில் கன்னி மரியாளுடைய வயிற்றிலே அவர் பரிசுத்தமாய் வந்து பிறந்தார். ஆம், வேதம் சொல்கின்றது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. ஆமேன். எனக்கு பிரியமான தேவஜனமே, மெய்யான இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல மெய்யான ஒளியாய் அவர் வந்து பிரகாசித்தார். மெய்யான அப்பமாய் அவர் இந்த உலகத்திற்கு வந்தார். மெய்யான திராட்சை செடியாய் அவர் இந்த உலகத்திலே வாழ்ந்தார். மெய்யான தேவன் உங்களுக்கும் எனக்கும் அவரை வெளிப்படுத்தும்படியாய் தன்னுடைய குமாரனை அவர் நமக்கு அனுப்பினார். அவரே மெய்யான ஆசாரியர். ஆமேன். இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் மீட்கும்படியாய், இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கும்படியாய் அவர் இந்த உலகத்திற்கு வந்தார். ஆம், உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளிதான் அந்த இயேசு கிறிஸ்து. ஆமேன். வானத்திலிருந்து வந்த அப்பத்தை மோசே உங்களுக்கு கொடுக்கவில்லை, என் பிதாவோ வானத்திலிருந்து வந்த மெய்யான அப்பத்தை உங்களுக்கு கொடுக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. இயேசு கிறிஸ்து தான் அந்த மெய்யான அப்பம். எனக்கு பிரியமான தேவஜனமே, அந்த வார்த்தையை நீங்களும் நானும் நம்பி விசுவாசிக்கின்ற போது அவர் உங்களுக்கும் எனக்கும் அவர் நித்திய கண்மலையாயிருப்பார். உங்களுக்கும் எனக்கும் அவர் பிரகாசிக்கிற விடிவெளி நட்சத்திரமாயிருப்பார். உங்களுக்கும் எனக்கும் அவர் வழி காட்டுகிற தீபமாய் இருப்பார். உங்களையும் என்னையும் அவர் நித்திய வழியிலே அவர் நடத்துவார். ஆம், அந்த மெய்யான வார்த்தையை நான் நம்பி விசுவாசிப்போம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஆம் ராஜாவே, நீர் இந்த உலகத்திற்கு வார்த்தையாய் வந்து இந்த உலகத்தில் வார்த்தையை ஒவ்வொருடைய இருதயத்திற்குள்ளும் விதைத்ததற்காக உமக்கு நன்றி அப்பா. வார்த்தை மாம்சமாகி மாம்சம் மனுகுலத்திற்காய் தன்னுடைய இரத்தத்தை சிந்தி மனுகுலத்திற்காய் தன்னுடைய இரத்தத்தினால ஒவ்வொருவருக்கும் ரட்சிப்பையும் மீட்பையும் கொண்டு வந்தீரே, உமக்கு நன்றி ராஜாவே. இந்த நாளிலே உம்மை நம்பி விசுவாசித்த, உம்மிடத்தில் தன்னுடைய இருதயத்தை ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்ததற்காக உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். God bless you. Jesus loves you. Amen.